மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவப்பிரியா. முதன்மை செய்திகள். 2011 தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என ராகுல் காந்தி உறுதி. திமுக அதிமுக தயவின்றி தனித்து செயல்படவும் தொண்டர்களுக்கு அழைப்பு. சமச்சீர் கல்வி செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் கருணாநிதி விளக்கம். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்ட பிறகே முடிவு என அறிவிப்பு. அரசியல் நாகரிகம் பற்றி கருணாநிதிக்கு ஜெயலலிதா சரமாரி கேள்வி. தலைவர்களை விமர்சித்து பண்பாட்டை சிதைத்தவர் என்றும் குற்றச்சாட்டு. வேளாண்மை மன்ற சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம். விவசாயிகளின் உரிமை பறிபோகும் என மருத்துவர் ராமதாஸ் எச்சரிக்கை. சென்னையில் 21 லட்சம் ரூபாயுடன் அரசு உயர் அதிகாரிகள் கைது. பணி நிரந்தரம் செய்வதாக கூறி கையூட்டு வாங்கியது அம்பலம். விரிவான செய்திகள். 2011ஆம் ஆண்டில் எந்த கட்சியின் துணையும் இன்றி தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி 2வது நாளான இன்று தஞ்சாவூர் சென்றார். அங்கு இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்களுடன் விவசாயிகளுடனும் கலந்துரையாடினார். அப்போது காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக அவருடைய பேச்சு என்பது கட்சியை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த பயணம் இருக்கிறது என்பதை தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். விவசாயி குறித்து எதுவும் குறிப்பிடாமல் இருந்தது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இதனை அடுத்து விழுப்புரம் அருகேயுள்ள திருக்கோவிலூர் சென்ற ராகுல் காந்தி இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை தங்களின் சாதனையாக திமுக விளம்பரப்படுத்தி ஆதாயம் பெறுவதாக தொண்டர்கள் ராகுலிடம் புகார் கூறினர். இதை கேட்ட அவர் மிகவும் சரியான செய்தியை தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். பின்னர் வேலூர் சென்ற ராகுல் காந்தி அங்கு சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். எங்களை மாதிரி இளைஞர் கட்டி மைக் கொடுத்துட்டு அவர் எங்களுக்கு கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். கூட்டணி இல்லாமல் அடுத்த காட்சியில் காங்கிரஸ் தனித்து நிற்குது. இப்போ தனித்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் சொன்னார் ராகுல் காந்தி. இதனை அடுத்து சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பின்னர் சத்யமூர்த்தி பவன் மற்றும் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அரசியல் தலைவர்களையும் கட்சிகளையும் கிண்டல் செய்து வரும் முதலமைச்சர் கருணாநிதி அரசியல் நாகரிகம் குறித்து பேசுவது வேடிக்கையாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காமராஜர், அண்ணா, ராஜாஜி, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் கடைபிடித்து வந்த அரசியல் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சிதைத்தவர் முதலமைச்சர் கருணாநிதி என இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். காமராஜரை அண்டங்காக்கை என்றும் சுவிஸ் வங்கியில் பணம் வைத்திருப்பவர் என்றும் கருணாநிதி கேலி செய்ததுதான் அரசியல் நாகரிகமா என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். விதவை ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கேட்டு இந்திரா காந்தி விண்ணப்பித்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என கருணாநிதி கிண்டல் செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சாவை காட்டி வாக்கு வாங்கி ஆட்சியை பிடித்தவர் ராஜீவ்காந்தி என்றும் பாஜகவினரை பண்டார பரதேசிகள் என கடுமையாக விமர்சித்தார் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். அதிமுகவிடம் அரசியல் பண்பாடு இல்லை என்று கூறுவது ஏற்கக்கூடியதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கருணாநிதி தன்னை நல்லவர் போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுக மீது குற்றம் சுமத்த நினைப்பது கண்டனத்திற்குரியது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை மன்ற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு வேளாண்மை மன்ற சட்டமும் மரபு வேளாண்மை அறிவுரிமையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இயற்கை அறிவியலாளர் நம்மாழ்வார், முனைவர் தேவிந்தர் சர்மா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகேந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் வேளாண்மை மன்ற சட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து உழவர் பிரதிநிதிகள் முதலமைச்சர் கருணாநிதியை நேரில் சந்தித்து விளக்க வேண்டும் என்று கூறினார். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகள், இதனால் ஏற்படுகின்ற தீமைகள், விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற தீமைகள், இதை பற்றியெல்லாம் உழவர் இயக்கங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்பாடு செய்கின்ற ஒரு கருத்தரங்கமாக நடத்தலாம். அடுத்தது விவசாயிகளை திரட்டி இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கோட்டைக்கு அவங்களுடைய குரல், விவசாயிகளுடைய குரல் எட்டும்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக.
தமிழ்நாட்டில் உள்ள நிலங்கள் தமிழர்களுக்கு சொந்தமில்லை என்ற நிலை உருவாகி கொண்டிருப்பதாக அவர் கூறினார். சிறப்பு பொருளாதார மண்டலம், வீட்டுமனை விற்பனை இவற்றுக்கு விளைநிலங்கள் மாற்றப்பட்டு வருவதற்கு எதிராக போராட வேண்டிய நிலை உருவாகி இருப்பதாகவும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழ்நாடு உழவர் பேரியக்கம், பசுமை தாயகம், தாளாண்மை உழவர் இயக்கம் மற்றும் காசா அமைப்பினர் நடத்திய இக்கருத்தரங்கில் வேளாண் ஆர்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பணி நிரந்தரம் செய்வதாக கூறி ஊழியர்களிடம் 21 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கிய காசநோய் தடுப்பு இயக்குநர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநராக இருப்பவர் செந்தில் வேல்முருகன். இவர் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக கூறி 17 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். இதனை அறிந்த கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் இன்று காலை சென்னை எழும்பூர் தொடர்வண்டி நிலையத்தில் செந்தில் வேல்முருகனை கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடமிருந்து கையூட்டு பணம் 17,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவருக்கு உடந்தையாக செயல்பட்ட சென்னை மருத்துவ கல்வி இயக்குநரக காசநோய் தடுப்பு இயக்குநர் சுப்புராமும் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 3,50,000 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக மேலும் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனிடையே செந்தில்வேல் முருகனின் நாகர்கோவில் வீட்டில் கையூட்டு ஒழிப்பு துறையினர் ஆய்வு நடத்தினர். அதில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜெட் ஏர்வேஸ் வானூர்தி ஓட்டுநர்களின் போராட்டம் 2வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிக்கலை தீர்க்க நடுவண் அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது. சங்கம் அமைத்ததற்காக பழிவாங்கும் நிர்வாகம், உரிமைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தொடரும் போராட்டம். நாட்டின் மிகப்பெரிய வானூர்தி சேவை நிறுவனங்களில் ஒன்றான ஜெட் ஏர்வேஸில் நிலவும் இந்த சிக்கலால் வானூர்தி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பங்கேற்றுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வணிகர்களும் சுற்றுலா பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னைக்கு ஜெட் ஏர்வேஸுக்கு போகிறதுக்காக வந்திருந்தேன். எந்த முன் அறிவிப்பும் கிடையாது. போக முடியாததுனால என்னோட ஜாமான் பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, நேற்றும் கேன்சல் பண்ணிட்டாங்க, இன்னைக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேட்டால் நம்மளுக்கு தெரியாதுன்றாங்க. வானூர்தி ஓட்டுநர்கள் தீவிரவாதிகளைப் போல நடந்து கொள்கின்றனர் என்று ஜெட் ஏர்வேஸ் நிறுவன தலைவர் நரேஷ் கோயல் விமர்சித்திருப்பது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்த முதலில் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து ஓட்டுநர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. कंपनी की पॉलिसी प्रोसीजर को फॉलो करें और मेरी उनसे यही रिक्वेस्ट है, जो कंसिलेशन ऑफिसर की जिसने बोला है उसने 14 तारीख को वो मीटिंग होगी. मेरी रिक्वेस्ट है कि मुंबई हाई कोर्ट की जजमेंट की रिस्पेक्ट करें, कॉन्टेम्प्ट ऑफ कोर्ट न करें. இந்த விவகாரத்தில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சகமும் தொழிலாளர் நலத்துறையும் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றன. அதே நேரத்தில் பிரச்சனை இணக்கமாக தீர்க்கப்படும் என நம்புவதாக தேசிய வானூர்தி பணியாளர் சங்கத்தின் தலைவர் கிறிஸ் கௌசிக் கூறியுள்ளார். இதனிடையே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வானூர்தி ஓட்டுநர்களை மீண்டும் பணியமர்த்த ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.